ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7 நாள் 7 குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல வந்து பாகக்காய் காரக்குழம்பு பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ இதில் வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து பாவக்காய் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம், இது மட்டும் போதும். தக்காளியில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பாவக்காய் நல்லா வதங்கி தோல் எல்லாமே லைட்டாக செவந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஏன்னா மசாலா பொருட்கள் வந்து சீக்கிரம் கருகிரும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த புளி தண்ணியிலே பாவக்காய் வந்து நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் வந்து இந்த புளிப்புத்தன்மை அப்படியே உங்களுக்கு காரக்குழம்புல இறங்கும், சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் தக்காளி பேஸ்ட்டு கூட தண்ணி, இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு குழம்பு வந்து இந்த அளவுக்கு சுண்டி வரணும். இப்போ உப்பு கொஞ்சமாக செக் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் பத்தில் சேர்த்துக்கிறோம். இது கூடயே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு மல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான பாவக்காய் காரக்குழம்பு ரெடி. அடுத்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு அவரைக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 கப் அளவுக்கு அவரைக்காய் எடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா 1 கப் அவரைக்காய் வந்து நல்லா உள்ளையெல்லாம் பூச்சி புழெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இந்த ரெண்டுமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாங்க. அது அப்படியே விசிலாக இருக்கட்டும். இதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுருவோம். பாருங்கள், இது போல் உளுந்து வந்து லைட்டாக செவந்து வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ இது கூட வதங்கிட்டு இருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா காரத்துக்குன்னு ஒரே ஒரு காஞ்ச மிளகா நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது, சேர்க்காம தான் வறுக்கணும். பாருங்கள், நல்லாவே வந்து வறுவட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், விசிலெல்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துன பாசிப்பருப்பு அவரைக்காயும் நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. அப்படியே நம்ம லைட்டாக கரண்டியாலேயே மசிச்சு விட்டுறலாங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுடரை வந்து இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொட்டிடலாம். கடாயில் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இவ்வளோதாங்க தாளிப்பு. இதை சேர்த்துட்டு அவரைக்காய் கூட நம்ம சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பும் அவரைக்காயோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கூட்டு, ஒரு வித்தியாசமான ரெசிபியாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அடுத்து பார்த்திங்கன்னா கொள்ளு உருண்டை குழம்பு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு பருப்பு வந்து நம்ம கடையில் செஞ்சுருப்போம், சூப்பு எல்லாமே வச்சுருப்போம். இப்போ வந்து உருண்டை குழம்பு பார்க்கலாம் பாருங்க. 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேங்க. இப்போ அதே அளவுக்கு நம்ம சாம்பார் பருப்பு, அதாவது துவரம் பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க. நல்லா இது போல் பிச்சு சேர்த்துட்டு நார்மல் வாட்டரே சேர்த்து ஊற வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற துவரம் பருப்பு கொள்ளும் வந்து நல்லாவே ஊறிடுச்சு.
இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதிலே சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ இதுக்குள்ள காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா நான் 3 சேர்த்துருக்குறேங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2ஐயும் சேர்த்துட்டு மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா உங்களுக்கு பருப்புகள் ஊறிச்சினாலே சூப்பராக நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்மளுக்கு அரை விட்டு வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கடாய் வச்சுக்கலாங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துருவோம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா பருப்பு சேர்த்துருந்துமே அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா வறுத்து ஆற விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்து இது போல் உருண்டைகளாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு உருண்டை ரெடி. இதை ஒரு 10 நிமிஷம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இனி வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 4-5 பூண்டு பல்லை வந்து தட்டி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம், சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதாவது சாம்பார் தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்ச புளி கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொள்ளு உருண்டைகளை இதை சேர்த்துடலாம். உருண்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு மல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான கொள்ளு உருண்டை குழம்பு ரெடி. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்யலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, அதையும் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுறலாங்க. இது கூடயே காரத்துக்கு வந்து ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எல்லாமே நல்லா வறுவிட்டுருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் துருவல் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் பாருங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருவோம். விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, இப்போ 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை நான் 1 இன்ச் அளவுக்கு நீளத்துக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள் நல்லாவே வதங்கி வருது. வெண்டைக்காய் லேசாக வந்து செவந்து வரணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் வந்து வலுவலுப்பு இருக்காது. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் சின்ன வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயத்தை வதக்காமல் இப்படி முழுசாக போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் வெண்டைக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா பவுடரை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெண்டைக்காயெலாம் நல்லா நம்ம ஒன்று போல் கலந்து விட்டுருவோம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து நான் நல்லா 1/2 கப் தண்ணி சேர்த்து மோராக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் மோர் சேர்த்து கொதிச்சா போதும். அருமையான சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. அடுத்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துருவோம். வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றிட்டு அதே அளவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம புளி கரைசல் வந்து ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள் எனக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுது, நான் எடுத்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருவோங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா மல்லித்தூள் சேர்த்தும் போது நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, சோம்பு
எப்போவுமே நம்ம வந்து பூண்டு குழம்புக்கு சோம்பு சேர்த்துனா சூப்பராக இருக்கும். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து பொரிச்சு விட்டுறலாம். இந்த ஆயிலில் வந்து சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 10 போல் பூண்டு பல், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் பூண்டு வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். இது கூட மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து குழஞ்சி வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளிக்கரைசலை இது கூட சேர்த்துடலாங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். மறுபடியும் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து நல்லா சுண்டி திரண்டு வரணும். திரண்டு வந்தால் அவ்வளோதாங்க, அருமையான செட்டிநாடு பூண்டு கார குழம்பு ரெடி. மல்லி இலை தூவி பரிமாறலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட பார்த்திங்கன்னா 2 தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாங்க. கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஒரு கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்குறேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு 5-6 பூண்டு பல்லாம் நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ பாருங்கள், ஒரு 4-5 கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துருவோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா தோலெல்லாம் செவந்து வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்து விட்டுருவோம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மசாலா வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற புளிக்கரைசலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருவோங்க. நல்லா கொதிக்க விட்டு மல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரே ஒரு பட்டை பீஸ் சேர்த்துக்கலாங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்காம தான் வறுக்க போகிறோம், அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை 2 பீஸு, கிராம்பு வந்து 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா ஒரு 4 எண்ணம் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக வறுத்து விட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ வேறொரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம். தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுறலாங்க. வறுத்து விட்டுட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொருட்கள், அப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. குழம்பு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு தக்காளி பழம், இதையும் சேர்த்துட்டு நல்லா மைய வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். பாருங்கள், இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. நல்லா கொதிச்சது ஒரு 4 முட்டையை நான் வேக வச்சுருக்கிறேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இருந்தால் போதும். கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான முட்டை குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், 7 நாள் 7 குழம்பு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.